Hello, welcome to Seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டான ரெசிபி. முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஸோ 2-3 தடவை வாரத்தில் நம்ம ஏதாவது ஒரு முறையில் செஞ்சு எடுத்துக்கும் போது அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ அந்த முருங்கைக்கீரை வச்சு சூப்பரான ஒரு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கூட்டு செய்யறதுக்கு முதல்ல ஒரு சட்டியில் நம்ம 2 கப் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்துட்டு துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருக்கோம். ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். ஸோ அடுத்து தண்ணி சூடாகும் போது நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு 2த்தையும் சேர்த்துடலாம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் தான் சேர்த்துருக்கோம். ரெண்டுமே 50-50 கிராம். இப்போ இது கூடவே வந்துட்டு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானது நீங்கள் பருப்பை சேர்க்கும் போது உங்களுக்கு ஒன்றுக்கு ஒட்டாமல் நல்லா குழையாமல் வரும். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த கரண்டியை அதிலே வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். ஏன் அந்த கரண்டியை வைக்கிறோன்னா பொங்கி வராமல் இருக்கும் வேகும் போது, அதனால். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கும். ஒரு 90% பருப்பு நல்லா வெந்ததும் நம்ம அதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 அளவுக்கு நீங்கள் வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், தக்காளி 1 நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கீரை இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் சேர்த்து சாப்பிடும் போது உண்மையாலுமே வந்துட்டு நீங்கள் அகைன் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அகைன் இந்த வெங்காயம் வந்து இந்த பருப்போடு நல்லா வெந்து வரணும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி குக் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கொதி இல்லை, பட் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கும். தக்காளி நல்லா வெந்திருக்கும், வெங்காயமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரையை வந்து உருவி வச்சுருக்கோம், கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பு வெந்துட்டு இருக்கும் போது நம்ம வந்து கழுவிட்டு உடனே சேர்த்துடணும். ரொம்ப நேரம் தண்ணியில் வைக்கக்கூடாது முருங்கைக்கீரையை. அதே மாதிரி முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் குக் பண்ணவும் கூடாது. அதனால தான் நம்ம வந்துட்டு ஃபைனலாக சேர்க்குறோம் முருங்கைக்கீரையை. ஸோ உங்களுக்கு ரொம்ப குக் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும், அதோட தன்மையும் மாறி போயிடும். ஸோ வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். ஸோ முருங்கைக்கீரை குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் இந்த மாதிரி கடைசியாக சேர்த்து குக் பண்ணும் போது உங்களுக்கு அந்த கலர் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும். ஸோ அது தன்மை மாறாமல் நம்ம குக் பண்ணுறதுனால நமக்கு அதோட சத்தும் முழுமையாக கிடைக்கும். அது மண் பாத்திரத்தில் சமைக்கும் போது இன்னும் நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்கும், ருசியாகவும் இருக்கும் நல்லா. ஸோ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த முருங்கைக்கீரையை நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து மண் சட்டியில் செய்கிறதுனால அந்த சூடு வந்து உங்களுக்கு அப்படியே சப்ஸ்டைன் ஆகி இருக்கும். ஸோ எனக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டியை நம்ம இறக்கி வச்சுட்டாலும் கூட அதில் அந்த கொதி வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல ஹீட் வந்துட்டு சப்ஸ்டைன் ஆகும். ஸோ இதில் ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயும் 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கீரை, கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். ஸோ முருங்கீரை எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உருத்தால் 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு, ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். பூண்டு, காய்ந்த மிளகாய், பூண்டு வந்து நல்லா நசுக்கி சேர்க்கணும். காய்ந்த மிளகாய் ஒரு 2-3 சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது அதை எடுத்து கீரையில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி. ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஒரு கூட்டு. ஸோ இன்னும் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக ஆகிறதுக்கு மத்து வச்சு நம்ம லைட்டாக கடைஞ்சிக்கலாம். ஸோ மத்து இருந்தால் நீங்கள் கடைஞ்சிக்கோங்க, இல்லைனா அப்படியே சர்வ் பண்ணலாம். மிக்சிலலாம் போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதோட இது மாறி போயிடும். ஸோ லைட்டாக மத்து வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கடைஞ்சி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ருசியாக இருக்கும்.
ஸோ ஒரு டேஸ்ட்டான முருங்கைக்கீரை கூட்டு எங்கள் எல்லாத்தோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கீரை ரெசிபி. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இது கூடவே நம்ம எப்படி ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆப்டான சைடிஷ் இது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு பக்கம் கீரை ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வறுவலும் செஞ்சிடலாம். ஸோ உங்கள் டைம் நல்லா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கூடவே உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு வறுவல், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம பூண்டு 4லேருந்து 5 நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து. எண்ணெயில் நல்லா அந்த பூண்டு பொரிஞ்சு வரும்போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு நம்ம 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்துடும். மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய்த்தூள், சாம்பார் மிளகாய்த்தூளே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா தனி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு கறி மசாலா சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து 1 கப் வந்து தண்ணி சேர்த்துடலாம். ஸோ அதாவது இந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அந்த வாட்டர் நல்லா ட்ரெயின் ஆகணும், உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் ட்ரெயின் ஆகிட்டு உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆயிடுச்சு, ரொம்ப சாஃப்டாக. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. ஸோ இந்த முருங்கைக்கீரைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ். லெமன் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய வந்து டிஷ்ஷுக்கு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக ஆப்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு கோம்போ டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.